Hi dears, welcome to Mom's Magic Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பேப்பரை வச்சு ஒரு அழகான வால் ஹேங்கிங் பண்ண போறோம். வாங்க இந்த கிராஃப்ட் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த கிராஃப்ட்டை பண்றதுக்கு நான் இன்னைக்கு 2 A4 ஷீட் எடுத்துர்க்கேன். இந்த கிராஃப்ட்டை A4 ஷீட் இல்லனா சார்ட் எதுல வேணாலும் பண்ணலாம். நான் இன்னைக்கு A4 ஷீட்ல பண்றேன். நான் இந்த கிராஃப்ட்டுக்கு சில ஃப்ளவர்ஸை பேப்பரை 4ஆ கட் பண்ணியிருக்கேன். இன்னும் சில ஃப்ளவர்ஸை வந்து 2ஆ கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸில் ஃப்ளவர்ஸ் வரணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த சைஸ்க்கு பேப்பரோட அளவை பெருசாவோ சின்னதாகவோ மாற்றி பண்ணிக்கலாம். இப் சப்போஸ் நீங்கள் வந்து சார்ட்டில் பண்ணிங்கன்னா 11 × 11 சென்டிமீட்டர் எடுத்து பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ நான் இந்த பேப்பரை ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். எந்த அளவுக்கு நம்மளால் ஃபோல்ட் பண்ண முடியுமோ சின்னதாக அந்த அளவுக்கு நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மடிச்சுட்டு அதை பேப்பரை பிரிச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம விசிறி மடிக்கிற மாதிரி மடிக்கணும். நம்ம ஏற்கனவே பேப்பரை மடித்து வச்சிருந்தனால நமக்கு இந்த விசிறி மடிப்பு ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போ இந்த பேப்பரை ஃப்ரண்ட் அண்ட் பேக் மடிச்சுக்கிட்டே வாங்க. ரொம்ப ஈஸியான கிராஃப்ட் இது. ஸ்கூல் டேஸில் நம்ம விசிறி செஞ்சுருப்போம். அதே மெத்தடில் தான் நம்ம இந்த கிராஃப்ட்டுக்கு ஃப்ளவர்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி இப்போ நான் ஃபுல்லாக மடிச்சிட்டேன். இப்போ இதை 2ஆக மடக்கிட்டு நடுவில் கம் போட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கணும். ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இதை வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி தெரியறதுக்காக லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கிறேன். லைட்டாக கட் பண்ணால் போதும், நமக்கு இதை பார்க்குறதுக்கு ஒரு அழகான ஃப்ளவர் மாதிரி தெரியும். இப்போ இந்த ஃப்ளவருக்கு மேலே நம்ம பெயிண்ட் பண்ணணும். நான் இன்றைக்கி இந்த பிங்க் கலர் ஷேட் எடுத்து பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுறது பிங்க் தான், பட் வீடியோவில் பார்க்குறதுக்கு ரெட் மாதிரி தெரியுது. இப்போ இந்த ஃப்ளவரை ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக கலர் பண்ணிக்கிறேன். பேக் சைடில் அந்த கட்டிங் இருக்கிற வரைக்கும் கலர் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் அந்த கீழெல்லாம் கலர் பண்ணலை. இந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டால் போதும். நம்ம எப்படி ஸ்டிக் பண்ணுறப்ப அந்த பேக் சைடில் கீழே உள்ளதெல்லாம் நமக்கு தெரியாது வெளியே. இதே மாதிரி தான் எல்லா ஃப்ளவர்ஸுமே செய்யணும். இப்போ இந்த ஃப்ளவரோட கேலிக்ஸ் மாதிரி தெரியறதுக்காக நான் 1 இன்ச்சுக்கு ஒரு க்ரீன் கலர் பேப்பர் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அந்த பேப்பரை ஃபெவிகால் போட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கணும். அவ்வளோதான், ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இதுவே குட்டி குட்டி ஃப்ளவராக நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த க்ரீன் பேப்பரோட அளவையும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. 1/2 இன்ச் எடுத்தால் போதும். அப்புறம் இந்த சைஸ்க்கு கொஞ்சம் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த பேப்பரை இப்படி 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது ஒரு 1/2 லீஃப் ஷேப்பில் ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை கட் பண்ணோம்னா நமக்கு லீஃப் கிடைக்கும். இதுக்கு மேலே நம்ம க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஃப்ளவருக்கு நம்ம ஸ்டெம் செய்யணும். அதுக்காக நான் கொஞ்சம் கம்பி எடுத்திருக்கேன். அந்த கம்பிக்கு மேலே நியூஸ் பேப்பரை நம்ம சுற்ற போகிறோம். ஸோ 2 இன்ச்சஸ் அகலம் இருக்கிற மாதிரி நியூஸ் பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபெவிகால் போட்டுட்டு அந்த கம்பிக்கு மேலே அப்படியே நியூஸ் பேப்பரை சுற்றிக்கிட்டே வாங்க. இதை அப்படியே நம்ம கீழே சுற்றிக்கிட்டே வரணும். ஈஸியாக தான் இருக்கும் பண்ணுறதுக்கு. இஃப் சப்போஸ் செய்கிறப்ப நியூஸ் பேப்பர் கிழிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் ஃபெவிகால் போட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே கீழே சுற்றிக்கிட்டே வாங்க. ஃபெவிகாலை எப்போவுமே கம்பிலேயே போடுங்க. நியூஸ் பேப்பரில் போட்டிங்கன்னா பேப்பர் கிழிஞ்சிரும். ஸோ கம்பியில் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி நான் 7 ஃப்ளவர்ஸ் செஞ்சுருக்கேன். ஸோ இதே மாதிரி 7 ஸ்டெம்ஸ் நான் செஞ்சு வச்சுருக்கேன். இந்த ஸ்டெம்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணிக்கணும். இன்றைக்கி நான் இந்த கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணது எல்லாமே அக்ரிலிக் பெயிண்ட்டு தான். அந்த ஃப்ளவர்ஸை பார்க்குறதுக்கே பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் மாதிரி ஒரு எஃபெக்டில் இருக்கும். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ஃபினிஷிங்கும் இந்த எஃபெக்ட்டும் வந்து நீங்கள் சாதாரண போஸ்டர் கலர் யூஸ் பண்ணால் வராது. அக்ரிலிக் கலர்ஸில் தான் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் நமக்கு. இப்போ இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கேலண்டரோட அட்டை எடுத்திருக்கேன். இந்த அட்டைக்கு மேலே நான் ஒயிட் பேப்பர் வச்சு கவர் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு பார்டர் நம்ம செய்யணும். ஸோ அதுக்காக கொஞ்சம் கார்ட்போர்ட்லேருந்து நீளமான பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் எடுத்திருக்க அந்த கேலண்டர் அட்டையோட மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கார்ட்போர்ட் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 to 1.5 inches இருந்துச்சுன்னா இந்த பார்டர் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்.
இந்த கார்ட்போர்டை நம்ம ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு ஃபெவிகால் போட்டு ஸ்டிக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிக் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம பெயிண்ட் பண்ணணும். நான் இன்றைக்கி பிளாக் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணுறேன். இந்த பார்டரில் 3 சைடுக்கு நம்ம கலர் பண்ணால் போதும். 4வது சைடு வந்து நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம் பேப்பரில். ஸோ அந்த சைடு நமக்கு வெளியே தெரியாது. ஸோ நான் இன்றைக்கி வந்து 3 சைடு மட்டும் தான் நான் கலர் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பார்டரை நம்ம இந்த போர்டுக்கு மேலே வச்சு ஸ்டிக் பண்ணிக்குவோம். நான் இன்றைக்கி எல்லாத்தையுமே ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இதை கார்ட்போர்டில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணாலே போதும். இதுக்கு இந்த பார்டரை நான் ஃபெவிகால் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. போர்டு, ஃப்ளவர்ஸ் அண்ட் லீவ்ஸ், அப்புறம் ஸ்டெம்ஸ் கூட ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாத்தையுமே நம்ம இந்த போர்டில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டெம்ஸை ஃபெவிகால் வச்சு ஸ்டிக் பண்ண முடியல. ஸோ இதுக்கு நான் க்ளூகன் அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணுறேன். நான் இந்த கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ண அந்த கம்பி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதை என்னால் ஃபெவிகாலில் ஸ்டிக் பண்ண முடியல. நான் இன்றைக்கி க்ளூகன் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபெவிகால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சப்போஸ் உங்களால் ஃபெவிகாலில் ஸ்டிக் பண்ண முடியலன்னா நீங்கள் க்ளூகன் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏழையுமே நம்ம ஸ்டிக் பண்ணிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் க்ளூகனை விட ஃபெவிகாலில் ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாத்தையுமே ஃபெவிகாலில் தான் ஸ்டிக் பண்ணுவேன். இந்த மாதிரி எல்லா ஸ்டெம்ஸுமே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதுக்கு மேலே நம்ம ஃப்ளவர்ஸை ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஃப்ளவர்ஸை ஸ்டிக் பண்ணுறப்ப இது வந்து ஒரு 3D எஃபெக்டில் தெரியணும். ஸோ நான் இந்த பார்டருக்கு மேலே ஃப்ளவர் வர மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு ஃப்ளவரையுமே முடிஞ்ச வரைக்கும் பார்டருக்கு மேலே வர்ற மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணிக்குவோம். ஃப்ளவர்ஸை ஸ்டிக் பண்ணி முடிச்சுட்டு நம்ம லீஃபை ஸ்டிக் பண்ணலாம். லீவ்ஸை ஸ்டிக் பண்ணுறப்ப இந்த மாதிரி லீஃபை மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு அந்த மடிப்பில் மட்டும் கம் போட்டுட்டு ஸ்டிக் பண்ணுங்கள். இப்படி பண்ணோம்னா அந்த லீஃப் வந்து ஃபுல்லாக ஸ்டிக் ஆகாமல் மேலே தூக்கிட்டு தெரியும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தெரியும். இதே மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸையும் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் ஃபெவிகாலை யூஸ் பண்ணுங்கள், க்ளூகன் வேணாம். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் நம்ம சேனல் மாம்ஸ் மேஜிக் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.